பொக்கிஷம் இணைப்பவர்களுக்கு கொடுக்கின்றான். குர்ஆனை அழகாக இசையிலே ஓதினால்தான் அது ரசமாக இருக்கும். ஆகவே இசை எப்படி இல்லாமல் போவது? பாங்கை பிலால் ரலி அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்று ஏன் சொன்னார்? பாங்கை அந்த இசையோடு தான் சொல்ல வேண்டும். அரபு அந்த மொழிக்கு அப்படி இருக்கிறது. இந்த மௌலூதை பார்க்கின்ற பொழுது பெரியவர்கள் பலரும் எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் கவிதைகளை சினிமாவிலே பல மெட்டுகளில் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மௌலூதினுடைய கோர்வையை இப்பொழுது ஏற்றுகின்ற இசை மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஏற்றிய இசைக்கும் பொருத்தமானதாக அதனை பாட முடியும். அக்கரைப்பற்றின் ஒவ்வொரு மூத்தவரையும் ஒவ்வொரு தாய்மார்களையும் பாடச் சொன்னால் மௌலூதை இசையோடு பாடுவார்கள். இந்த ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால் வீதிகளிலே அப்படித்தான் இருக்கும், இசை கேட்டுக்கொண்டே இருக்கும். அக்கரைப்பற்றினுடைய மான்மியத்தில் அதனையும் கூறுகிறார்கள், மௌலூதின் ஓசை. ஆகவே அந்த மௌலூதை எந்த இசைக்கும் ஓதக்கூடியவாறு கோர்ப்பு செய்யப்பட்டுள்ளது என்றால் எவ்வளவு ஒரு முக்கியமான ஆவணம். இந்தி பாட்டினுடைய இசைக்கு பாட முடியும், தமிழ் பாட்டினுடைய இசைக்கு பாட முடியும் என்கின்ற அளவிற்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம். அதனையும் நாங்கள் இன்று இந்த மேடையிலே பல விதத்தில் பலவிதமான ராகங்களிலே ஓதிருக்கிறார்கள். ஒவ்வொரு மரங்கள்